அழகிய நம்பிக்கிட்ட தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து அன்னைக்கு சாயந்தரம் தன்னை வீட்டில் வந்து சந்திக்கும்படி பூர்ணா சொல்லியிருந்தா. எப்படி அங்கே போகிறது அப்படின்னு அழகிய நம்பி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சபாரத்தினம்னு அவங்க கடையிலேயே வேலை பார்க்குற யாழ்ப்பாணத்து இளைஞன் ஒருவன் அழகிய நம்பியை பார்க்க வர்றான். வந்தவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அழகிய நம்பிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அழகிய நம்பியோட மனசுக்குள்ள பூர்ணாவோட முகவரி இருக்கிற தெரு எங்கே இருக்குது அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்கணும்னு ஒரு எண்ணம் எழுது. அதை சபாரத்தினத்துக்கிட்டே கேட்கலாமேன்னு நினைக்கிறான். தயக்கத்துக்கு பிறகு அவங்கிட்ட கேட்கவும் செய்கிறான். கேட்ட பிறகுதான் அவனுக்கு அதிர்ச்சியான நிறைய தகவல்கள் கிடைக்குது. அழகிய நம்பிய சபாரத்தினமும் கடையை விட்டு வெளியே போய் கடனியாங்கிற இடத்துல இருக்கிற புத்தர் ஆலயத்துக்கு போய் தான் இந்த விஷயங்களெல்லாம் விரிவாக பேசிக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வந்து சபாரத்தினம் அழகிய நம்பியும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்கே பூர்ணா இன்னொரு பெண்ணோட வர்றா. இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பிறந்த மண் எனும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 15 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 16வது அத்தியாயத்திலிருந்து இப்போ கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 16. பாவம் பன்னீர்செல்வம். வட்டிக்கடை பன்னீர்செல்வத்துக்கு குறிஞ்சியூரில் இன்னொரு பேர் இருந்தது. அவர்கிட்ட கடன் வாங்கி அனுபவப்பட்டவங்க தான் நட்சத்திரேயன்கிற பட்ட பெயரை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அசல் வசூலாகிறதுக்குள்ள அதட்டியும் மிரட்டியும் அவர் வசூல் செய்கிற வட்டி பணத்தோட தொகை சில சமயங்களில் அசலை காட்டிலும் அதிகமாயிரும். மொத்தமாக பணத்தை கொடுத்து அடைக்க முடியாத எவனாவது ஒரு அப்பாவி அசல் அடைப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிற நம்பிக்கையோட வட்டியோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அசலையும் கொடுத்துக்கிட்டு வருவான். ஆனால் இந்த கல் நெஞ்சக்கார மனுஷர் அசல் கணக்கில் ஒன்றையும் வரவு வைக்காம வட்டி பணம், தவணையாக வந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து வட்டி கணக்கிலேயே வரவு வச்சு வாயில் போட்டுருவார். வருஷ கடைசியில் அசல் இன்னும் அப்படியே இருக்கு, எப்போ அடைக்க போற அப்படின்னு அந்த ஏழைக்கிட்ட அவர் அதட்டி கேட்கும்போது கடன் வாங்கின அந்த ஏழைக்கு வயிறு பத்தி எரியும். இப்படி இல்லாதவங்களோட வயிற்றுச்சலெல்லாம் கொட்டி கொட்டி காசு சேர்த்து பணக்காரரானவர் தான் அவர். இதனால அந்த ஊர்ல இருந்த நல்ல விளைநிலங்களில் முக்காவாசி அவருக்கு சொந்தமாக இருந்தது. வீடுகளும் 2-3 அவர்கிட்ட இருந்தது. அப்படி வந்த வீடுகளையெல்லாம் குடியிருக்கிறவங்களுக்கு வாடகை பேசி விட்டிருந்தாரு அவர். இதெல்லாம் போதாதுன்னு இப்போ சில மாதங்களா வட்டிக்கடை பன்னீர்செல்வம் இன்னொரு புது தொழில் ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த ஊரை சுற்றி 4 பக்கமும் இருந்த மலைத்தொடர்களில் விறகுக்கு பயன்படுற மரங்களை வெட்டி வெட்டி கறிக்காக மூட்டம் போட்டு எரித்து அதை கறி மூட்டைகளாக மாற்றினா பக்கத்து நகரங்களில் மூட்டை 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு விலை போச்சு. அரசாங்கத்தோட காட்டிலாக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கட்டி பட்டு போன காஞ்சி வத்தி போன மரங்களை மட்டும் வெட்டிக்கலான்னு லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு பச்சை மரங்கள் பூத்து குலுங்குற மரங்கள் எல்லாத்துலேயுமே கை வச்சாரு அவர். இப்படி செய்கிறீங்களே, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க வாயிலெல்லாம் பணத்தை போட்டு அடைச்சிருவார். இந்த தொழில் உபயோகத்துக்காக அவருக்கு இன்னொரு வீடு வேற தேவையாக இருந்தது. விறகு கறிமூட்டைகளை ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு கிட்டங்கி மாதிரி ஒரு இடம் தேவைப்பட்டது. அழகிய நம்பி கொழும்புக்கு கப்பல் ஏறிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. கடனை தர சொல்லி மிரட்டுனா பழைய காலத்து மாதிரியில் அரண்மனை மாதிரி கட்டப்பட்ட அந்த பெரிய வீடு தன்னுடைய கைக்கு வந்துருங்கிற சபலம் அவருக்கு ஏற்பட்டது. ஆண் பிள்ளை இல்லாத வீடு. 4 தடவை நேரில் போய் அதட்டி கேட்டால் இப்போ எங்களால் ஒன்றும் கொடுக்க முடியாது, இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான், முடியுமானா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு வல்வழக்கு பேசுவாங்கன்னு நினச்சாரு அவர். அதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கோர்ட்டு மூலமாக வீட்டை கைப்பற்றிடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் முயற்சி பண்ணா அந்த வீடு நிச்சயமாக தன்வசத்துக்கு வந்துரும்னு ஒரு மாதிரி பன்னீர்செல்வம் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தாரு. அன்னைக்கு வீடு தேடி போய் அழகிய நம்பியோட அம்மா கிட்ட 15 நாளில் வட்டி பணம் கைக்கு வந்து சேரலன்னா நான் ரொம்ப கெட்டவனா நடந்துக்குவேன் அப்படின்னு மிரட்டினப்போ கூட அந்த வீட்டை எப்படியாவது வசப்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் மிரட்டிட்டு வந்திருந்தாரு. அப்போதுலேருந்து 10-15 நாட்களில் அந்த வீடு தான் வசமாயிரும்னு
ஒவ்வொரு நாளும் கோழிக்கண்ணா கண்டுகிட்டு இருந்தாரு அவரு. ஆனா அழகிய நம்பியோட அம்மா புத்திசாலி. பன்னீர்செல்வம் இப்படி ஏதாவது செய்திருவாருங்கிறத அவர் விசாரிச்சுட்டு போன விதத்துல இருந்தே அவ ஊகிச்சிட்டா. புள்ளையும் ஊர்ல இல்லாத சமயத்துல இருக்கிற ஒரே ஆதரவான வீட்டையும் விட்டுறக்கூடாது. என்ன முயற்சி பண்ணியாவது வட்டி பணத்தை இந்த மனுஷன் முகத்துல விட்டெறிஞ்சிட்டா இன்னும் 1 வருஷத்துக்கு இவன் நம்ம வீட்டு வாசல் படியை மிதிக்க முடியாது. கடன் நோட்டு காலாவதி ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தீர்மானத்தோட காந்திமதி ஆச்சியோட இட்லி கடைக்கு வந்திருந்தா அந்த அம்மா. காந்திமதி ஆச்சியோட கையில் ரொக்கமாக கொஞ்சம் பணம் இருப்பு உண்டுங்கிறது முத்தம்மா அன்னிக்கு தெரியும். தான் வீடு தேடி போய் கேட்டா ஆச்சி மறுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது. காந்திமதி ஆச்சியை சந்தித்த உடனே முத்தம்மா அண்ணி கொஞ்ச நேரம் பொதுவான செய்திகளை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு பிறகு தான் வந்த காரியத்தை பற்றி சொன்னான். அதை கேட்ட காந்திமதி ஆச்சி, அழகிய நம்பிக்கிட்ட இருந்து இன்னைக்கு எனக்கும் ஒரு கடிதம் வந்திருக்கு. அதில் கூட பொதுவாக ஏதோ எழுதியிருந்தான். அம்மாவும் தங்கையும் ஊரில் தனியாக இருக்காங்க, நீங்கள் அடிக்கடி உதவி செஞ்சு பார்த்துக்கணும் அப்படின்னு போகும்போதும் சொல்லிட்டு போயிருக்கான். நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருவா போகிறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஆச்சி. அதை கேட்டு அழகிய நம்பியோட அம்மா, ஆச்சி உங்களுக்கு தங்கமான மனசு. அந்த காந்திமதி அம்மனை எல்லாரும் தெய்வமாக கும்பிடுற மாதிரி நான் உங்களையும் இப்போ கும்பிடணும். இந்த இக்கட்டான நேரத்தில் என்னை கைவிட்டுறாதீங்க. அந்த படுபாவி பன்னீர்செல்வம் வீட்டையும் பிடுங்கிக்கிட்டு என்னையும் என் பொண்ணையும் நடுத்தருவில் நிறுத்திடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு துக்கமும் கவலையுமா முத்தம்மா அண்ணியோட சொற்கள் வெளிவந்தது. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம்மா. உங்கள் பிள்ளையோட தங்கமான மனசுக்காகவே நான் எவ்வளவோ உதவி செய்யலாமே. அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் எந்த கெடுதல் செய்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? அந்த பன்னீர்செல்வத்துக்கு கேடு காலம் வந்துருச்சு போல இருக்கு. இல்லைன்னா இப்படி பேராசை பிடிச்சு போய் திரிய மாட்டான். மலையில் இருக்கிற மரங்களை மொட்டையடிச்சு காசு சேர்க்கறது போதாதுன்னு ஏழைகளையும் எளியவங்களையும் மொட்டையடிச்சு அவங்க வயிற்றுச்சலையும் கொட்டிக்க பார்க்குறான். இந்த ஊரில் இவனை ஏன்னு கேட்க நாதி இல்லையா அப்படின்னு புலம்புனா ஆச்சி. காந்திமதி ஆச்சியோட வார்த்தைகள் அழகிய நம்பியோட அம்மாவுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. வட்டியை மட்டும்தானே இப்போ கொடுக்கணும், அசலுக்கு இன்னும் நாள் இருக்குது இல்லையா அப்படின்னு ஆச்சி கேட்டா. ஆமாம், வட்டி தான் கொடுக்கணும். 2 வருஷத்து பாக்கி நிற்கிது. அது 500 ரூபாய் வரைக்கும் சேர்ந்துருச்சு. அதை கொடுத்து ஒழிச்சிட்டா இன்னும் 1 வருஷத்துக்கு அசலை பற்றி அவன் பேச முடியாது அப்படின்னு சொன்னான். 500 ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆச்சி. ஏன் ஆச்சி, உங்கள் கையில் இப்போ அவ்வளவு பணம் இல்லையா அப்படின்னு கேட்டா அழகிய நம்பியோட அம்மா. இல்லாமல் என்ன, 2 நாளில் புரட்டிடலாம். எதுக்கும் நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு கோமுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் இங்கே வந்துருங்க. பன்னீர்செல்வத்தையும் இங்கேயே வர சொல்லி கூப்பிட்டு அனுப்புகிறேன். மணியக்கார நாராயண பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு பத்திரத்தில் வட்டியை வரவு வச்சுட்டு பணத்தை கொடுத்துருவோம். நாமாவே பணத்தை கொடுத்து வரவு வச்சிடலாம். இருந்தாலும் யாராவது ஒரு ஆண் பிள்ளை பக்கத்தில் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு காந்திமதி ஆச்சி சொன்னப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த முத்தம்மா அண்ணியோட மனசு குளிர்ந்து போச்சு. நல்ல சமயத்தில் கஷ்டம் அறிஞ்சு உதவி பண்ணுறீங்க, இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தில் பெறுகிற நன்றி உணர்ச்சியை இந்த சொற்களால் காந்திமதி ஆச்சிக்கு தெரிவிக்க முயற்சி பண்ணா முத்தம்மா அண்ணி. எனக்கு கூடவா நீங்கள் இந்த உபசார வார்த்தைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தன்னடக்கத்தோட பணிவோட சொன்னா காந்திமதி ஆச்சி. வந்த காரியம் சாதகமாக முடிஞ்ச பெருமையில் அழகிய நம்பியோட அம்மா அங்கேருந்து விடை பெற்றுக்கிட்டு போனான். 2 நாள் கழிச்சு இப்படி தான் முற்றிலும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு பன்னீர்செல்வம் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். காந்திமதி ஆச்சியோட பொண்ணு அவரோட வீடு தேடி வந்து அவரை கூப்பிட்டப்போ அவரால் நம்பவே முடியலை. என்ன காரியமா ஆச்சி என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டார். எங்கள் இட்லி கடையில் அழகிய நம்பி மாமாவோட அம்மாவும் மணியக்கார நாராயண பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதோ வட்டி பணம் கொடுக்கணுமாமே, இப்போது அதை கொடுத்துடலான்னு தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. வரும்போது கடன் பத்திரத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கோமு மூச்சு விடாமல் சொல்லி முடிச்சப்போ பன்னீர்செல்வத்துக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இவ்வளவு சீக்கிரம் முத்தம்மா அன்னைக்கு பணம் எப்படி கிடச்சிது அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அவர். சரிதான், இந்த காந்திமதி ஆச்சியும் பெருமாள் கோயில் நாராயண பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு பண உதவி செய்திருக்கணும். இல்லைன்னா 500 ரூபாயை 2 நாளில் இவளால் எப்படி சேர்க்க முடியும்? அடடா, நல்ல சமயத்தில் நம்ம திட்டத்தை கெடுத்துட்டாங்களே. இன்னும் 2 வாரத்தில் அந்த வீட்டை நான் எப்படியாவது கைப்பற்றி இருப்பேனே.
இப்போ அது முடியாமல் போயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டது பன்னீர்செல்வத்தோட மனசு. கடன் பத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு காந்திமதி ஆச்சியோட இட்லி கடையை நோக்கி நடந்தார் அவர். சின்ன பொண்ணு கோமு அவருக்கு முன்னால் நடந்துக்கிட்டு இருந்தா. வாருங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கடன் பத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பன்னீர்செல்வத்தை வரவேற்று இட்லி கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் மணியக்கார பிள்ளை. கடைக்குள்ளே காந்திமதி ஆச்சியும் முத்தம்மா அண்ணியும் பணத்தோட தயாராக காத்துக்கிட்டு இருந்தாங்க. 10 நிமிஷங்களில் காரியம் முடிஞ்சிருச்சு. வட்டி பணத்தை எண்ணி கொடுத்து கடன் பத்திரத்தில் வரவு வச்ச பிறகு பன்னீர்செல்வத்தை உடனே திருப்பி அனுப்பிட்டாங்க. மணியக்கார நாராயணப்பிள்ளை பக்கத்தில் இருந்ததால் காரியம் துரிதமாக முடிஞ்சிருச்சு. பாவம் பன்னீர்செல்வம் நல்லா ஏமாந்து போனார். அன்னைக்கு குறிஞ்சியூர்ல இருந்து தபால்காரர் தன்னுடைய பையோட வெளியே போனப்போ அந்த பையில இலங்கைக்கு 2 கடிதங்கள் இருந்தது. அந்த 2 கடிதங்களும் அழகிய நம்பியோட பேருக்கு தான் போச்சுன்னு சொல்லவும் வேணுமா? அத்தியாயம் 17 நிம்மதியை நாடி. கழனியா பௌத்த ஆலயத்தில் அன்னைக்கு சாயங்காலம் சபாரத்னம் சொன்ன ரகசியங்களை மனசில் ஏற்றுக்கிட்ட வினாடியிலிருந்து அழகிய நம்பியோட மனசில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, நம்பிக்கை இல்லை. சபாரத்னம் அந்த சமயத்தில் அவன் கூட இருந்தது நல்லதாக போச்சு. இல்லைன்னா அன்னைக்கு கழனியாலேருந்து அழகிய நம்பியை எப்படியும் வற்புறுத்தி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பா பூர்ணா. அழகிய நம்பியும் அவளோட அழைப்பை மறுத்து மீற முடியாமல் போய் மாட்டிக்கிட்டு இருப்பான். சபாரத்னம் கூட இருந்ததால் சரியான சமயத்தில் பூர்ணாங்கிற தூண்டில்ல சிக்காம அவன் காப்பாற்றப்பட்டான். 6:30 மணி வரைக்கும் உங்களை எதிர்பார்த்தேன், நீங்கள் வரல. அதுக்கப்புறம் எங்கே வரப்போறீங்க அப்படின்னு நம்பிக்கை இழந்து என்னோட சிநேகிதியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு புறப்பட்டேன். வந்த இடத்துல நீங்கள் அகப்பட்டுக்கிட்டீங்க. புறப்படுங்க போகலாம் அப்படின்னு தன்னுடைய மயக்கிற விழிகளை சுழற்றி சிரிச்சுக்கிட்டே சொன்னப்போ அழகிய நம்பி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சபாரத்னத்தோட முகத்தை பார்த்தான். இல்லை, இன்னைக்கு இவரை நீங்கள் கூப்பிடாதீங்க. நான் இவரை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். இன்னொரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சபாரத்னம் பூர்ணாவுக்கு பதில் சொன்னான். ஓ, உங்கள் வேலை தானா இதெல்லாம் அப்படின்னு பூர்ணா சபாரத்னத்தை பார்த்து வெடுக்குன்னு கேட்டா. அந்த கேள்வியில் 2 அர்த்தம் இருந்ததை சபாரத்னம் புரிஞ்சுக்கிட்டான். அழகிய நம்பி அதை கவனிச்சிருக்க நியாயம் இல்லை. கவனிச்சிருந்தாலும் அது அவனுக்கு புரிஞ்சிருக்காது. சரி, நீங்கள் என் வீட்டுக்கு வர விருப்பப்படலை போல இருக்கு அப்படின்னு அழகிய நம்பிக்கிட்ட சொல்லிட்டு விருட்டுன்னு அங்கேருந்து திரும்பி போயிட்டா பூர்ணா. அவன் ஏதோ பதில் சொல்கிறதுக்காக வாயை திறந்தான். ஆனால் கேட்குறதுக்கு அவள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கல. அவ கூட வந்திருந்த இன்னொரு பெண் மட்டும் போகிற போக்கில் அவங்க 2 பேரையும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போனான். உங்களை இன்னைக்கு புத்த பெருமான் தான் காப்பாற்றியிருக்காரு. நல்ல வேளை வந்து தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்காம என்னோட விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு பூர்ணாவோட தலை மறைஞ்சதும் சபாரத்னம் சிரிச்சுக்கிட்டே அழகிய நம்பிக்கிட்ட சொன்னான். திடீர்னு பூர்ணாவை அங்கே சந்திச்சதுல பதற்றமும் பரபரப்புமா இருந்தான் அழகிய நம்பி. ஆழ்ந்த சுகமான தூக்கத்தில் கெட்ட சொப்பனம் கண்டு விழிச்சுக்கிட்டது மாதிரி இருந்தது அவனோட நிலைமை. சபாரத்னமும் அழகிய நம்பியும் கழனியாவிலிருந்து புறப்படும் போது இருட்ட தொடங்கிருச்சு. அந்த சமயத்தில் ரோட்டுக்கு வந்து நகரத்துக்கு போகிறதுக்காக சபாரத்னம் அழகிய நம்பியும் பஸ் ஏறினாங்க. நீங்கள் இன்னைக்கு இப்படியே என் கூட என் வீட்டுக்கு வந்தா என்ன? ராத்திரி சாப்பாட்டை எங்கள் வீட்டில் வச்சுக்கலாமே, அங்கேயே படுத்திருந்துட்டு காலையில் 2 பேரும் சேர்ந்தே கடைக்கு கிளம்பலாமே அப்படின்னு கேட்டான் சபாரத்னம். இல்லை, நான் இன்னைக்கு ராத்திரி கடைக்கே போயிடுறேன். பிரம்மநாயகம் கூட ஊரில் இல்லை, ஏதோ வியாபார விஷயமா கண்டிக்கு புறப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னான் அழகிய நம்பி. கழனியால் அவளை பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு மனசு சரியா இல்லை போல இருக்கு. ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க? உங்கள் குரல் கூட என்னவோ போல இருக்கே. நீங்கள் முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சில விவரங்களை உங்ககிட்ட சொன்னேன். அதையே நினச்சி வீணாக கலவரப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சபாரத்னம் சொன்னப்போ தன்னுடைய அப்போதைய மனநிலையை அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டான் அழகிய நம்பி. உடனே அவன் சபாரத்னத்துக்கிட்ட, சபாரத்னம், நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரர். ஒரே ஒரு வினாடியில் என் மனசில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்களே. நீங்கள் சொன்னது உண்மைதான். இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு கூட தேவையில்லை. ஆனால் சில மணி நேரமாவது சிந்திக்கிறதுக்கு அவகாசம் வேணும், தனிமை வேணும். இல்லாட்டா பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும். அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கு என்னோட மனசு அப்படின்னு சொன்னான் அவன். அதை கேட்டு பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சபாரத்னம் தன்னோட சட்டப்பைக்குள்ளே கைவிட்டு டைரி மாதிரி இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை வெளியே எடுத்தான். அழகிய நம்பியும் அதை பார்த்தான்.
அது ஒரு திருக்குறள் புத்தகம். நண்பரே, எனக்கு குழப்பமோ கவலையோ ஏற்பட்டா உங்கள மாதிரி தனிமையையும் சிந்தனையும் தேடி அத வளர்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நான். எனக்கு அதுக்கெல்லாம் மருந்து இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத பிரிச்சு, அதுல சிவப்பு மையால அடிக்கோடிட்ட சில தலைப்புகள அழகிய நம்பிக்கு சுட்டிக்காட்டினான் சபாரத்னம். அவன் காட்டின தலைப்புகள்ல சிலத மெல்லிய குரல்ல வாய் விட்டு படிச்சான் அழகிய நம்பி. ஊக்கமுடைமை, இடுக்கண் அழியாமை, ஆள்வினையுடைமை, இந்த தலைப்புகள் தான் அவை. சபாரத்னம், இந்த வயசுல உங்களுக்கு இருக்கிற அறிவும் மனத்திட்பமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குது அப்படின்னு வியப்போட சொன்னான் அழகிய நம்பி. அதை கேட்டுட்டு சபாரத்னம் சிரிச்சான். அதுக்கு பிறகு பஸ்ல போகும்போது கொஞ்ச நேரம் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும். நீங்களும் என் கூட வீட்டுக்கு வரதா இருந்தா அங்கேயே இறங்கிடலாம். கடைக்கு போறதா இருந்தா இதே பஸ்ல முன்னால் நாம ஏறின அதே இடத்துல இறங்கிருங்க அப்படின்னு சபாரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் கடைக்கே போய்க்கிறேன், இன்னொரு நாள் கட்டாயம் உங்க வீட்டுக்கு வருவேன், இப்போ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சுற குரல்ல சபாரத்னத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டான் அழகிய நம்பி. பரவாயில்ல, உங்க விருப்பம் போல செய்யுங்க, நாளைக்கு நம்ம காலையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாரத்னம் பஸ்ஸை விட்டு இறங்கினான். கவனமா பார்த்துக்கிட்டு இருந்து தான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை அடையாளம் கண்டுபிடிச்சி இறங்கிட்டான். அங்கேருந்து கடைக்கு போக கொஞ்சம் தூரம் நடக்கணும். நெஞ்சில் குழப்பம் இருந்ததால நடையில வேகம் இல்லை. தளர்ந்து போய் நடந்தான் அவன். கடைவாசலில் நுழைஞ்சு பின்கட்டுக்கு போகும்போது ஏதோ நடைப்பணம் போகிறது மாதிரி தான் தள்ளாடிக்கிட்டே போனான் அவன். அப்போ பின்கட்டில் பிரம்மநாயகத்தோட பேச்சு குரல் கேட்டுது. அதை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். தயங்கி தயங்கி உள்ளே போய் தன்னுடைய அறைக்கதவை ஓசை எழுப்பாமல் திறந்தான். கண்டிக்கு போகிறதா சொன்ன பிரம்மநாயகம் ஏன் போகலை அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சமையலறைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு. சமையலறையிலிருந்து சோமுவோட குரலும் அவரோட குரலும் சேர்ந்து கேட்டுது. இப்போ அவர் தன்னை பார்த்துட்டா எங்கே போனேன், எதுக்கு போனேன், யாரை கேட்டுக்கிட்டு போனேன்னு கோவிச்சுக்குவாரோன்னு பயந்தான் அவன். அப்போ அவன் இருந்த மனநிலையில் அறையோட விளக்க போட்டுக்க கூட அவனுக்கு தோணலை. இருட்டிலேயே படுக்கையை விரிச்சுக்கிட்டு அது மேலே சாஞ்சான். தலை ஒரே அடியாக கனத்துது. உள்ள சமையலறையில் பிரம்மநாயகமும் சோமுவும் பேசிக்கிட்ட பேச்சு அறைக்குள்ளே படுத்துக்கிட்டு இருந்த அவனுக்கு தெளிவாக கேட்டுது. ஏண்டா சோமு, இந்த பையன் அழகிய நம்பியை எங்கடா இன்னும் காணோம் அப்படின்னு பிரம்மநாயகம் கேட்டாரு. அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது முதலாளி. நீங்கள் கண்டிக்கு போகிறதுக்காக வெளியில் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இங்கே வந்தார். பலகாரமும் காப்பியும் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இந்த யாழ்ப்பாணத்து பிள்ளையாண்டா சபாரத்னம் இருக்காரே, அவர் கூட ஏதோ பேசிக்கிட்டு நின்னாரு. பிறகு 2 பேருமா சேர்ந்து வெளியே போனாங்க. போகும்போது என்கிட்ட எதுவும் சொல்லிக்கல அப்படின்னு சொன்னான் சமையல்காரன். ஆமாம், அவங்க போகும்போது எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்டார் பிரம்மநாயகம். 5:30 மணிக்கு மேலே இருக்கலாம் முதலாளி அப்படின்னு சொன்னான் சமையல்காரன் சோமு. அறைக்குள்ள இருட்டில் கண்களை மூடிக்கிட்டு உறங்காமல் படுத்து கிடந்த அழகிய நம்பி இந்த உரையாடலை முழுசுமா கேட்டான். பிரம்மநாயகம் சாப்பிட்டு கையை கழுவிட்டு தன்னுடைய அறைக்கு போகிறதுக்காக திரும்பினவர் அழகிய நம்பியோட அறைக்கதவு திறந்திருந்ததை பார்த்துட்டாரு. உடனே, ஏண்டா சோமு, அந்த பையன் வெளியே போகும்போது அறைக்கதவு பூட்டிக்காமலா போனா? இப்படி கேள்வி முறையில்லாமல் திறந்து கிடக்குதே, நீயாவது பார்த்து பூட்டி இருக்கக்கூடாதா அப்படின்னு சோமுவை கூப்பிட்டு சத்தம் போட்டாரு. இல்லையே முதலாளி, அவர் போகும்போது நல்லா பூட்டிக்கிட்டு தானே போனாரு, நான் பார்த்தேனே அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே சமையலறைக்குள்ளே இருந்து சோமு வெளியே வந்தான். வெளியே இவ்வளவு கூத்து நடந்தப்போ அழகிய நம்பி சும்மா கண்களை மூடிக்கிட்டு தான் படுத்திருந்தான். பூட்டிட்டு போயிருந்தா அவனை தவிர வேறு யார் வந்து கதவை திறந்திருக்க முடியும்? எங்க விளக்க போட்டு உள்ளே போய் பாரு அப்படின்னு பிரம்மநாயகம் சோமுக்கு உத்தரவு போட்டாரு. தானே எழுந்து விளக்க போட்டு தான் வெளியில் போயிட்டு திரும்பி வந்த விவரத்தை பிரம்மநாயகத்திட்ட சொல்லிட்டா என்ன அப்படின்னு அழகிய நம்பிக்கை தோணுச்சு. ஆனால் அப்படி செய்தா பிரம்மநாயகத்தோட முகத்தில் முழிக்கணுமே, அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிற பயமும் மலைப்பும் எழுந்தப்போ தன்னுடைய எண்ணத்தை கைவிட்டான் அவன். பேசாமல் தூங்குற மாதிரி கண்களை மூடிக்கிட்டு அப்படியே படுத்திருந்தான். சமையல்கார சோமு உள்ளே நுழைஞ்சு விளக்க போட்டான். பிரம்மநாயகமும் அவனை தொடர்ந்து அறைக்குள்ளே வந்தார். அடடே, எப்போ வந்து படுத்துக்கிட்டாரு, எனக்கு தெரியாதே அப்படின்னு உள்ளே படுத்துக்கிட்டு இருந்த அழகிய நம்பியை பார்த்து வியப்போட பிரம்மநாயகத்துக்கிட்ட சொன்னான் சோமு. ஆமாம், அவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு கேட்டார் பிரம்மநாயகம். இங்கே சாப்பிடலை, சாப்பிட வருவார்னு 2 பேருக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கேன். வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்தாரோ என்னவோ அப்படின்னு பதில் சொன்னான் சோமு.
போர்வையை விலக்கி உடம்ப தொட்டு பாருப்பா. படுத்திருக்க விதத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உடம்புக்கு ஏதாவது அப்படின்னு பிரம்மநாயகம் பரபரப்போட கேட்டாரு. சோமு அப்படியே செய்து பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் படுத்திருக்காரு. சுத்தி தெரிஞ்ச அலுப்பா இருக்கும். படுத்த உடனே நல்லா தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவன். அப்போ பிரம்மநாயகம் பக்கத்துல வந்து, எப்பா அழகிய நம்பி எழுந்துரு அப்படின்னு அவனை எழுப்புனாரு. அழகிய நம்பி அசையவே இல்லை. நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற மாதிரி சாதிச்சிட்டான். நல்ல தூக்கம், தன்னை மறந்து தூங்குறாரு அப்படின்னு சொன்னான் சோமு. சரி, நான் கடைக்கு போகிறேன், கொஞ்சம் வரவு செலவு கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. பையனை எழுப்பி சாப்பாடு போடு, சாப்பிட்டதும் அங்கே என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போனார் பிரம்மநாயகம். அவர் போனதும் சோமு அழகிய நம்பியை எழுப்ப முயற்சி பண்ணான். அவ்வளவு நேரம் சோமு தட்டி எழுப்பியும் எழும்பாத அழகிய நம்பி இப்போ ஒரு குரல் கொடுத்ததுமே படுக்கையில் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். நல்லா தூங்கிட்டீங்களோ? எப்போ வந்தீங்க? நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது. ஐயா கூட உங்களை விசாரிச்சாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட இங்கே வந்து உங்களை எழுப்புனாங்க. நீங்கள் எழுந்திருக்கல. எழுந்திருச்சதும் சாப்பாட்டை போட்டு கடைக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொன்னான் சோமு. சோமு, எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. எனக்கு உடம்பு ஏனோ ஒரு மாதிரி இருக்கு, நிம்மதியாக தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. என்ன செய்துன்னு சொன்னீங்கன்னா கைப்பக்குவமாக ஏதாவது மருந்து செய்து கொடுப்பேன். சித்தரத்தை கஷாயம், இஞ்சி மருந்து இப்படி ஏதாவது தயார் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான் சோமு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வெறும் அலுப்பு தான், தூங்குனா தீர்ந்து போகும். நீ ஐயா கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னா அழகிய நம்பி. நொடிச்சவன் மேலே நொடிச்சவன் தான் அனுதாபம் காட்டுறான். அந்த ஏழை சமையல்காரன் கைப்பக்குவமாக மருந்து செய்து கொடுக்குறேன்னு சொன்னப்போ அந்த உண்மையான அனுதாபத்தை தன்னால் ஏற்றுக்க முடியலையேன்னு அழகிய நம்பிக்கை வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அதே சமயத்தில் பெருமையாகவும் இருந்தது. நீங்கள் நல்லா தூங்குங்க, நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை அணைச்சிட்டு போனா சோமு. நிம்மதியை நாடிச்சு அழகிய நம்பியோட உடல், சிந்தனையை நாடிச்சு உள்ளம். இந்த முரண்பட்ட போராட்டத்தால் அவனுக்கு தூக்கம் வரல. அத்தியாயம் 18. பயங்கர எச்சரிக்கை. கடைக்குள்ள இருந்த சோறு கடிகாரம் 3 மணி அடிச்சுது. ராத்திரியோட அமைதியில் அறைக்குள்ள கரையில் இழுத்து போட்ட மீனை போல தூக்கம் வராமல் புரண்டுகிட்டு இருந்தான் அழகிய நம்பி. கண்ணிமைகள் கனக்கிற மாதிரி இருந்தது. கை கால்கள் எல்லாம் முறுக்கிக்கிட்டு வலிக்கிற மாதிரி இருந்தது. அவனோட மனசுல எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ குழப்பமான எண்ணங்கள். சபாரத்னத்தை பார்த்ததுல இருந்து நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா மனசுல சினிமா படம் மாதிரி ஓடுச்சு. மணி 3 அடிச்ச பிறகு அவனுடைய கண்கள் அவனையும் அறியாம அயர்ந்தது. அலுப்புலையும் சோர்வுலையும் தூண்டு போயிருந்த உடல் இனிமையான தூக்கத்துல சிக்கி நினைவிழந்தது. நடுத்தெருவில் 1 மணிக்கு அவன் தலை தெறிக்க ஓடுறான். 2 முரட்டு சிங்கள ஆட்கள் கையில பளபளன்னு மின்ற பிச்சுவா கத்திகளோட அவனை துரத்திக்கிட்டு ஓடி வராங்க. அவங்களோட கண்களில் கொலைவெறி தெரியுது. பூர்ணாவுக்கு எதிரியாவா வந்து முளைச்சிருக்க, இரு உன்னை தீத்து கட்டிடுறோம் அப்படின்னு கூச்சலிட்டுக்கிட்டே கத்தியை ஓங்கிக்கிட்டு அவனுக்கு பின்னால பாஞ்சு வர்றாங்க அந்த முரடர்கள். எதிர ஒரு பெரிய மாடி வீட்டோட பால்கனியில் நின்றுக்கிட்டு அந்த காட்சியை ஒரு ராட்சசியை போல பார்த்து கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா பூர்ணா. 2 முரடர்களும் அழகிய நம்பியை நெருங்கிட்டாங்க. அவனால் ஓட முடியல, மூச்சு இறைச்சுது. அடிக்கால்களில் ரத்தம் கட்டிக்கிட்டு விண்ணு விண்ணுன்னு வலிச்சுது. ஐயோன்னு அலறிக்கிட்டே அருந்து விழுந்த கொடியை போல கீழே சாஞ்சான் அவன். அந்த முரடர்கள் 2 பக்கமும் வந்து நின்று குனிஞ்சு கத்தியை நீட்டினாங்க. சொல்லு, இப்பவாவது சொல்லு, பூர்ணாவோட வழிக்கு வருவியா, இல்லை இப்படியே இந்த தெருவில் உன்னை கொலை செய்து போடட்டுமா அப்படின்னு அவனை அதட்டி கேட்குறாங்க அவங்க. அவன் மிரண்டு போய் பறக்க பறக்க முழிச்சுக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். பூர்ணா கேலியா அவனை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறா. அழகிய நம்பி பதில் எதுவும் சொல்லாததால, சரி இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான், இவனை இப்பவே தீத்து கட்டிருங்க அப்படின்னு அவ அந்த முரடர்கள்கிட்ட உத்தரவிடுறா. அவங்களோட கத்தி அவனோட நெஞ்சு குழிய நெருங்குது. வீல்னு அலறிக்கிட்டே கண்களை இறுக்கி மூடிக்கிட்டான் அவன். அப்போ தம்பி தம்பி, என்ன சொப்பனமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே யாரோ தட்டி எழுப்புனாங்க. அறைக்குள்ள விளக்கு எரிஞ்சுது. அழகிய நம்பி வாரி சுருட்டிக்கிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தான். கண்களை கசக்கி விட்டுக்கிட்டு பார்த்தான். சமையல்கார சோமும் படுக்கைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான். அறையோட வாசல்ல பிரம்மநாயகம் பிரஷ்ஷில் பல் தேய்க்கிறதுக்காக பசையை ஊற்றிக்கிட்டு இருந்தாரு.
விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும்னு தோணுச்சு. கடிகாரத்து பக்கம் திரும்பி பார்த்தான் அவன். மணி 5:30 ஆகி இருந்தது. என்ன தம்பி, சொப்பனம் கண்டீங்களா? எவ்வளோ பெருசா அலறிட்டீங்க? என்னமோ ஏதோன்னு பயந்து நடுங்கி போய் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான் சோமு. அவன் சொன்னதை கேட்டு அழகிய நம்பிக்கை வெக்கம் பிடுங்கி தின்னுச்சு. அப்போ பிரம்மநாயகம், பச்சை குழந்தை பாரு, அதனால தான் சொப்பனத்தில் வாய் உளருது. இவன் போட்ட கூச்சலை கேட்டுட்டு தெருவில் போய்கிட்டு இருக்கிற ரோந்து போலீஸ்காரன் எவனாவது கடைக்குள்ள கொலையோ கொள்ளையோன்னு ஓடி வராமல் இருக்கணுமேனு பயந்து போனேன் அப்படின்னு கேலியா சொன்னார். தான் கண்ட கனவை அப்போ நினச்சாலும் அழகிய நம்பிக்கை மயிர்கால்கள்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருந்தது. அப்பப்பா, என்ன பயங்கரமான கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அழகிய நம்பி படுக்கையை சுருட்டி வச்சுட்டு எழுந்திருச்சான். பிரம்மநாயகம் பல்ல விளக்குறதுக்காக குழாய் அடிக்க போனார். அழகிய நம்பி சோமுவுக்கு பக்கத்தில் போய், முதலாளி கண்டிக்கு போகிறதா நேற்று சொன்னாரே, ஏன் போகலை அப்படின்னு அவன் காதுக்கு பக்கத்தில் மெதுவாக கேட்டான். ஐயா யாரை பார்க்கறதுக்காக போகணும்னு இருந்தாங்களோ அவரே நாளைக்கு காலையில் புறப்பட்டு இங்கே வர்றதா தந்தி கொடுத்துட்டாராம் அப்படின்னு சொன்னான் சோமு. சோமு, நான் தூக்கத்தில் ரொம்ப சத்தமாக உளறிட்டேனா அப்படின்னு அசடு வழியை சிரிச்சுக்கிட்டே மெதுவான குரலில் கேட்டான் அழகிய நம்பி. உளறலா? அதை ஏன் கேட்குறீங்க? 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள 2-3 தடவை அலறிட்டீங்க. நானும் முதலாளியும் இல்லாததெல்லாம் நினச்சி பயந்து போயிட்டோம் அப்படின்னா சோமு. முதல் நாள் சாயங்காலம் தான் வெளியில் போய் சபாரத்தனத்தோட சுற்றிட்டு வந்ததை பற்றி பிரம்மநாயகன் தாங்கிட்ட ஏதாவது கேட்பாருன்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கல. குளித்து சாப்பிட்டுட்டு அலுவலகத்தோட சாவியை எடுத்துக்கிட்டு அவன் புறப்பட்டப்போ மணி 9:30. சாவியோட கடைக்கு அவன் புறப்பட்டப்போ பிரம்மநாயகம் தனியாக அவனை ஒரு மூலைக்கு கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு, உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு நேத்தே நினச்சிக்கிட்டு இருந்தேன், சொல்ல மறந்துருச்சு. பூர்ணா கூப்பிட்டான்னு அவள் வீட்டுக்கோ வேற எங்கேயோ அவளோட நீ போக வேண்டாம். சினிமாவுக்கு, கடற்கரைக்கு, விருந்துக்கு, அங்கே இங்கேன்னு எதுக்காவது அவள் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் நீ போகக்கூடாது. போனால் உனக்கு தான் ஆபத்து. கத்தி நுனியில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும் நீ அப்படின்னு ரகசியமாக எச்சரிக்கை பண்ணார் அவர். முதல் நாள் சாயங்காலம் தான் வெளியில் போயிட்டு வந்ததை பற்றி அவர் மனசில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னு அவனுக்கு தோணுச்சு. ஒருவேளை பூர்ணாவை தான் போய் பார்த்துட்டு வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சி தான் அவர் ரகசியமாக எச்சரிக்கை பண்ணுறாருன்னு நினச்சான் அவன். சபாரத்னத்தோட எச்சரிக்கைக்கும் அவருடைய எச்சரிக்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத அவன் உணர்ந்தான். பூர்ணாவோட பிடியில் அசந்து மறந்து கூட சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத 2 பேருடைய எச்சரிக்கைகளும் வலியுறுத்தி சொல்லுதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்படி எல்லாரும் பயப்படுறாங்கன்னா மற்றவங்க எல்லாரும் பயப்பட்டே தீர வேண்டிய ஏதோ ஒரு சில அம்சங்கள் அந்த பொண்ணு பூர்ணா கிட்ட இருக்கணுங்கிற பயம் அழகிய நம்பியோட மனசுல உறுதிப்பட்டுது. 9:35 நிமிஷங்களுக்கெல்லாம் அலுவலக அறைக்குள்ள தன்னுடைய இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் அழகிய நம்பி. முதல் நாள் அந்த இடத்துல உட்கார்ந்தப்போ இருந்த தெம்பு நம்பிக்கையும் இப்போ அவன் மனசுல இல்லை. அதுக்கு மாறா குழப்பமும் பயமும் தான் மனசுல இருந்தது. 10:15 மணிக்கு பூர்ணா வந்தா. அவன் எழுந்திருந்து வணக்கம் சொன்னான். அவள் அதை கவனிக்காதது மாதிரி தன்னுடைய இடத்துல போய் உட்காந்துக்கிட்டா. அவள் வீட்டுக்கு வராமல் ஏமாத்திட்டு சபாரத்னத்தோட கழனியாவுக்கு போனதை பற்றி தன்னை திட்டுவா அதட்டுவான்னு அழகிய நம்பி எதிர்பார்த்தான். ஆனால் அவன் கூட கலகலப்பாவோ சாதாரணமாவோ பேசவே இல்லை. அதிகாரம் செய்ய வேண்டிய சமயங்களில் அதட்டி கூப்பிட்டு அதிகாரம் பண்ணான். ஹோட்டலுக்கு போய் டீ வாங்கிட்டு வர சொன்னான். தபால் ஆஃபீஸுக்கு போய் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வர சொன்னான். மேஜை மேலெல்லாம் ஒரே தூசியாக இருக்கே, இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு கூப்பாடு போட்டு இறைஞ்சு அவனை துடைக்க சொன்னான். வழக்கம் போல் 3 மணி ஆனதும் புறப்பட்டு போயிட்டா. இப்படியே ஒரு விசேஷமும் இல்லாமல் 2-3 நாட்கள் தொடர்ந்து கழிஞ்சுது. 4வது நாள் 2 முக்கியமான விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு சாயங்காலம் பூர்ணா கிட்ட அவன் கையும் களவுமா அகப்பட்டுக்கிட்டான். அதே நாள் காலையில் அவன் கலக்கமடைகிறதுக்கு காரணமாக இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. காலையில் தபால்காரன் கடைக்குள்ளே வந்து கடிதங்களை கொடுக்கும்போது பூர்ணா வந்திருக்கல. பிரம்மநாயகம் பின்கட்டில் கண்டியிலிருந்து வந்திருந்த வியாபார நண்பர் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லா கடிதங்களையும் அழகிய நம்பி தான் தபால்காரங்கிட்ட இருந்து வாங்கினான். பிரம்மநாயகத்தோட பேருக்கு வந்திருந்த சொந்த கடிதங்களை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுக்கும்படி சொல்லிட்டான். மற்ற கடிதங்களில் வியாபார சம்பந்தமாக கடைக்கு வந்திருந்த கடிதங்களை தவிர அழகிய நம்பியோட பேருக்கு 4 கடிதங்கள் வந்திருந்தது. அதை தனியை பிரித்து எடுத்து தன்னுடைய சட்டப்பையில் வச்சுக்கிட்டு எஞ்சிய கடிதங்களை பூர்ணாவோட மேஜை மேலே கொண்டு போய் வச்சான். முதல் கடிதம் அவங்க அம்மா ஊர்லேருந்து எழுதியிருந்தா.
அம்மாவுக்கு எழுத தெரியாது. அவ சொல்ல சொல்ல வள்ளியம்மை எழுதியிருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டான் அவன். அவன் கொழும்பு போய் சேர்ந்ததும் எழுதின கடிதம் கிடைச்சதுன்னும், தென்காசியிலிருந்து முருகேசன் கடிதம் எழுதியிருந்தான்னும் தொடங்கி, பன்னீர்செல்வம் வட்டிப்பணம் தர சொல்லி மிரட்டினதையும், காந்திமதி ஆட்சியோட உதவியால் வட்டிப்பணம் கொடுத்து வரவு வச்சிட்டதையும் விவரிச்சிருந்தா அவங்க அம்மா. வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னும், சீக்கிரமாக ஏதாவது கொஞ்சம் பணம் அனுப்புனாதான் நல்லதுன்னும் அவங்க அம்மா உருக்கமாக எழுதியிருந்தா. அத்தோட உடம்ப கவனமாக பார்த்துக்கோ, புது இடம் புது தேசம், கடலை கடந்து போயிருக்க, எது ஒத்துக்குமோ எது ஒத்துக்காதோ, கண்ட தண்ணீரில் குளிச்சு கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத, அடிக்கடி கடிதம் போடு அப்படின்னும் கடிதத்தை முடிச்சிருந்தா அவங்க அம்மா. 2வது கடிதத்தை பிரிச்சான். அது காந்திமதி ஆட்சிக்கிட்ட இருந்து வந்திருந்தது. நாய்க்காலும் பூனைக்காலும் போல சின்னதும் பெருசுமான எழுத்துக்களால் கோமு எழுதியிருந்தா. அவனுடைய தாய்க்கு தாம் பண உதவி செய்ததை குறிப்பிட்டு காந்திமதி ஆட்சி பொதுவாக எழுதியிருந்தா. கடிதத்தோட ஒரு ஓரத்தில், அழகிய நம்பி மாமாவுக்கு கோமு எழுதி கொள்ளுவது அக்காவுக்கும் எனக்கும் சதா உங்கள் நினைவாகவே இருக்கிறது. மறுபடி உங்களை எப்போது பார்க்க போகிறோம் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு கிறுக்கி இருந்தா அந்த சின்ன பொண்ணு. அந்த கடிதத்தை கோமுவாவே எழுதினாளா அல்லது பகவதி எழுத சொல்லி தூண்டுனாளா? இந்த சந்தேகம் மனசுல உண்டானப்போ அழகிய நம்பியோட உடல்ல ஒரு இன்பமான புல்லரிப்பு மெல்ல பரவிச்சு. 3வது கடிதத்தை அவன் பிரிக்க போனப்போ பூர்ணா உள்ள நுழைஞ்சா. ஸ்பிரிங் கதவை படீர்னு இழுத்து விட்டுக்கிட்டு உள்ள வந்தா. அழகிய நம்பி மரியாதை செய்கிற பாவனையில் ஒரு வினாடி எழுந்து நின்றுட்டு மறுபடியும் உட்கார்ந்து முருகேசனோட கடிதத்தில் மூழ்கினான். அன்புமிக்க நண்பன் அழகிய நம்பிக்கு முருகேசன் எழுதுவது: நீ குறிஞ்சியூரில் இருப்பதாக நினைத்து கொண்டு 2 நாட்களுக்கு முன் குறிஞ்சியூருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இன்று நீ கொழும்பிலிருந்து எனக்கு எழுதிய கடிதத்தை பார்த்த பிறகுதான் நீ எங்கே இருக்கிறாய் என்பது தெரிந்தது. உன்னுடைய விருப்பப்படியே இன்று நம்முடைய நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில் உன்னுடைய விலாச மாறுதலையும் நீ இலங்கைக்கு போயிருப்பதையும் விவரமாக எழுதிவிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்களை எழுதி அந்த கடிதத்தை ஒரு கதையாவே மாற்றியிருந்தான் அவன். ஆனால் அதை படிக்க விடாம பூர்ணாவோட அதிகார குரல் கடுமையாக ஒலிச்சுது. இதோ இந்த கடிதத்தை டைப் பண்ணுங்க, 5 நிமிஷத்தில் கடிதம் என் கைக்கு வரணும் அப்படின்னு கோபமாக சொன்னா அவ. தனக்கு வந்த கடிதங்களை மடித்து சட்டப்பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவ கொடுத்த கடிதத்தை டைப் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிட்டு டைப்ரைட்டருக்கு முன்னால் போய் உட்கார்ந்தான். அவ கொடுத்தது வியாபார சம்பந்தமான கடிதமோ அல்லது முக்கியமான கடிதமோ இல்லை. தன்னுடைய சிநேகிதிகளில் ஒருத்திக்கு அவ எழுதின கடிதம். 2 பக்கத்துக்கு மேலே வளவளன்னு எழுதியிருந்தா. அதை டைப் பண்ணி அவகிட்ட கொடுக்க 1/4 மணி நேரமாச்சு அவனுக்கு. அதை கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்து கடிதங்களை பையிலிருந்து எடுத்தான். அது வரைக்கும் பிரிக்காம இருந்த 4வது கடிதம் அவனுடைய கைக்கு வந்தது. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு அடக்க முடியாத ஆவலோட பிரித்து பார்த்தான். அந்த உரையை பிரித்து கடிதத்தை படித்ததும் அவனுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்தது. நெஞ்சுக்குள்ள திகில் புகுந்தது. ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தில் நட்ட நடுவில் நல்ல சிவப்பு மையால் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி 2-3 வரிகள் எழுதப்பட்டிருந்தது. அற்பனே, வேறு நாட்டிலிருந்து பிழைப்பதற்காக வந்திருக்கும் நீ பூர்ணாவின் வழிகளை எதிர்த்து அனாவசியமாக குறுக்கிடாதே. இந்த எச்சரிக்கையை நீ மீறினால் உயிரோடு தாய் நாட்டுக்கு திரும்பி போக மாட்டாய். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த விஷயம் இதுதான். கடிதத்துக்கு மேலேயோ கீழேயோ எழுதினவருடைய முகவரியோ கையெழுத்தோ எதுவுமே இல்லை. அதை வாசிச்சதும் அவனுடைய மனசில் கலக்கம் உண்டாச்சு. அதே சமயத்தில் ஆத்திரமும் உண்டாச்சு. அது எங்கே இருந்து யாரால் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கடித உரையை திருப்பி பார்த்தான். அது முதல் நாள் சாயங்காலம் கொழும்பு ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து போஸ்ட் பண்ணப்பட்ட கடிதம். அதை தவிர வேற எந்த அடையாளமும் அந்த உரையில் இல்லை. கொதிப்பும் கோபமும் அவனுடைய நெஞ்சில் குமுறிச்சு. நேராக பூர்ணாவுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு அந்த கடிதத்தை அவன் முகத்தில் வீசி எரிஞ்சு, இது யார் எழுதுனது, யாரை விட்டு எழுத சொன்ன, சொல்றியா இல்லை உன் கன்னத்தில் அறையட்டுமா அப்படின்னு கேட்கணும் போல இருந்தது அவனுக்கு. அப்போ அவள் ஒரு சாதாரண பெண் பிள்ளையா இருந்தா அவகிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சிடலாம். ஆனால் அவள் தான் சாதாரணமான பெண் இல்லையே அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. தன்னுடைய உணர்ச்சிகளை அவன் கட்டுப்படுத்திக்கிட்டான். சாயங்காலம் சபாரத்னத்துக்கிட்ட அந்த கடிதத்தை காட்டி அவனோட ஆலோசனையை கேட்டுக்கிட்டு மேலே என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு கடிதத்தை மடித்து பைக்குள்ளே வச்சான். பிறகு ஒரு மாறுதலும் இல்லாத மாதிரி சுபாவமாக தன்னுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். வழக்கம் போல பூர்ணா அவனை ஏவுனா, அதிகாரம் பண்ணுனான், அங்கே இங்கே போக சொல்லி துரத்துனான். பொறுமையோட சிரிச்சுக்கிட்டே அதையெல்லாம் செய்தான் அவன்.
வழக்கமா 3 மணிக்கே அலுவலகத்தை விட்டு திரும்பி போற பூர்ணா அன்னைக்கு 2:30 மணிக்கே புறப்பட்டுட்டா. தானும் சபாரத்னத்தை சந்திச்சு பேசணும்னு நினைச்சிருந்ததால சீக்கிரமே தன்னுடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு அழகிய நம்பியும் வெளியேறணும்னு நினைச்சான். பூர்ணாவோட நாற்காலியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவ செய்துட்டு போன வேலைகளை ஒன்னொன்னா சரி பார்த்தான் அவன். கடிதங்கள், லெட்ஜர்கள், ஃபைல்கள் ஒவ்வொன்றா பார்த்து முடிக்க 1 மணி நேரம் ஆகும் போல இருந்தது. அவன் பொறுமையாக காரியங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். 3:15 மணிக்கு ஸ்ப்ரிங் கதவு ஓசை எழுப்பிச்சு. நாற்காலியில் உட்கார்ந்தபடியே யாருன்னு நிமிந்து பார்த்தான் அவன். பூர்ணா உள்ள நுழைஞ்சதை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. கையும் களவுமா அவளுக்கு முன்னால் அகப்பட்டுக்கிட்டான் அவன். அத்தியாயம் 18 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து ஒரு அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.